ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான 48வது ஆண்டு சென்னை புத்தக திருவிழா விற்பனை மற்றும் கண்காட்சியில சில புத்தகங்களை பற்றின அறிமுகத்தை தினவு இதழின் ஆகாசமூர்த்தி அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை பரிதி பதிப்பகத்திலிருந்து பேசுகிறேன். 118 119 இங்கே பல புதிய நூல்கள் வந்திருக்கின்றன. அப்புறம் பதிப்பகத்தில் முக்கியமாக மா அரங்கநாதன் படைப்புகள் இங்கே வந்திருக்குது. அப்புறம் முன்றில் சிற்றிதழ் தொகுப்பு ஒரு பெரிய பைண்டு அதில் வந்திருக்கு. ரெண்டுமே என்ன அப்படின்னா இதனுடைய விலை 1250. ரெண்டுமே அது 1200 1280 2500 வரும். ரெண்டையும் சேர்த்து எடுத்தாச்சுன்னா 1600 தான். இந்த ரெண்டு இதழுமே புத்தகமே சேர்த்து எடுத்தாச்சுன்னா 1600 தான். முக்கியமாக இது ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் முக்கியமான படைப்பாளி இருக்க வேண்டிய அவருடைய படைப்பும் சிற்றிதழ்களும் இருக்க வேண்டிய, அனைவருடைய நூலகத்திலையும் இருக்க வேண்டிய 2 படைப்புகள் இது. இதை பற்றின ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இதுக்குள்ளே இருக்கிற சாராம்சங்கள். இந்த மூன்றில் இதனுடைய ஆசிரியர் மா அரங்கநாதன். அவருடைய நான் இப்போ சிற்றிதழ் நடத்துகிற மாதிரி அவரும் சிற்றிதழ்களை நடத்தியிருக்கிறார். மா அரங்கநாதன் பொறுத்தளவில் அது ஒரு தொன்மையான ஒரு மேஜிக்கில் அவருடைய கதைகளில் பார்க்க முடியும். வாசிக்கும் போதே நமக்கு ஒரு மிஸ்ட்ரியான ஒரு உலகம் முத்துக்கருப்பன் இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை அடிக்கடி அவர் கதைகளில் வரும். அதெல்லாம் அவருடைய படைப்புகளில் அது இருக்கும். அவர் ஒரு ஆசிரியத்துவத்தோட ஒரு இதழ் தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் இருக்கிற முக்கியமாக அவர்கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்கும். தமிழ் எழுத்தாளர்கள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் இலக்கியத்துக்கே உண்டான ஸ்பிரிச்சுவல். அது மதம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல். ஒரு ஆன்மாவுக்கான ஆத்மார்த்தமான ஆன்மத்தேடல் அரங்கநாதன் இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கதைகள்லையும் அது இருக்கும். ஒரு நிலையாமையை குறிப்பதாக, உறவுகளுக்குள்ள இருக்கிற விஷயங்களாகட்டும், மௌனி மாதிரி ஒரு மேஜிக்கல் அந்த ஒரு வாசிப்புடைய ரொம்ப சுருக்கமாகவும் ஆழமாகவும் எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் மா அரங்கநாதன். அவர் தமிழில் தவிர்க்க முடியாத ஒரு எழுத்தாளர். அவருடைய இது முன்றில் இங்கே இருக்குது. அவருடைய படைப்புகளும் மொத்தமாக காட்சிக்கு வச்சுருக்காங்க. இதில் பரிதி பதிப்பும் சிறப்பாக கொண்டு வந்துருக்குறாங்க. 54, 23, 90 சிறுகதைகள். அவருடைய 90 சிறுகதைகளும் வாசிக்கக்கூடிய விஷயங்கள், நாவல்கள் இருக்குது, கட்டுரைகள். மொத்தமாகவே அவருடைய படைப்புலகை இதை பார்க்க முடியும். நன்றி. சரி, நல்லது ஒரு அறிமுகம். இந்த வீடியோ